ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் வரலாற்று தொடரிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய இறை தூதர் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நேற்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை பார்த்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் இறுதி பகுதி, அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. அவர்களுக்கு வேதனை வந்தது ரூபம், வெள்ளப்பெருக்கு, சுனாமி. அந்த சுனாமியிலே அந்த சமுதாயம் அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 350 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். புதிதாக ஒரு சமூகம் உருவானது. அதற்கடுத்து நீங்கள் நேற்று கேட்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. கப்பலை கிளப்பும் போது எல்லாத்துலேயும் 2 ஜோடியை பிடிச்சி போட்டுங்கன்னு அல்லாஹ் சொன்னானல்ல, அது எதற்கு என்றால் நியூ ஜென்ரேஷன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஒரு புது படைப்பு, அதாவது ஒரு புது ஒரு சமூகம் உருவானது. அப்படியான ஒரு திட்டத்திற்கு தான் அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான ஒரு காரியத்தை சொன்னான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு ஹூத் என்ற நபி வருகிறார்கள். அவர்களின் பணி என்ன? அந்த ஹூத் நபி எந்த சமூக மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்க? அன்பர்களே, குர்ஆனை நீங்கள் வழமையாக ஓதுகிற வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள். ஆத் என்று ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் வசனங்களிலே சொல்கிறான். வைலா ஆதின் அகாஹும் ஹூதா ஃபஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. நிறைய வசனங்களிலே ஆது கூட்டத்தரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த கூட்டத்தினர்கள் வசித்த பகுதி எது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓமன். அந்த ஓமனுக்கும் ஹலரமௌத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில்தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். ஓமன் என்பது அரபு பிரதேசம். இந்த கூட்ட மக்களும் அரபி பேசினாங்க. சொல்ல போனால் ஹூத் நபி ஒரு அரபியா இருந்தாங்க, அதாவது அரபி மொழி பேசக்கூடியவராக. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் அபூதர் வாயிலாக இப்னு ஹிப்பானிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனுப்பப்பட்ட நபிமார்கள் 4 பேர் அரபி. அப்படின்னா அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். மற்றவங்கெல்லாம் மற்ற லாங்குவேஜ் பேசினாங்க. அனுப்பப்பட்ட நபிமார்களில் 4 மட்டும் அரபி மொழி பேசுபவர்கள். அதில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஹூத் நபி அரபி மொழியைச் சேர்ந்தவர். அடுத்து நம்ம நாளைக்கு பேசுவோம் சாலிஹ். அந்த சாலிஹ் நபியும் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அடுத்து ஷுஐப் அப்படின்னு ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபியும் அரபி பேசுகிறவங்க. அடுத்து நான் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபி அரபி தானே, அவர்கள் அங்கே அரபு நாட்டில் தானே பிறந்தாங்க, அவங்க அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தான் வாழ்ந்தாங்க. அப்போ இந்த 4 நபிமார்களும் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி வருகிறது. முதலில் அரபு மொழியை யார் பேசினா அப்படின்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான் பேசினாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலில் அரபு மொழியை பேசினார்கள். இப்போ அரபு மொழியின் உருவாக்கத்திற்கு பின்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஆது சமூகத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுரு இது ஜஅலக்கும் குலஃபா மின் பஅதி நூஹி வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஆது கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ் பேசலாம். அவங்கள்ட்ட டைரக்டா பேசலாம். ஆது கூட்டத்தினர்களே, நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை நூஹு கூட்டத்துக்கு பிறகு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நூஹு அழிச்சாச்சு. அவங்க பண்ண அழிச்சாட்டியும் அட்டுழியும், அவங்க பண்ண இறை மறுப்பு, இதற்காக வேண்டி அழித்து தொடை தெரிந்து ஒரு புது சமுதாயமா உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க என்ன செஞ்சுக்கணும்? இதிலிருந்து நீங்க படிப்பினை பெற்றிருக்கணும். ஏக இறைவனாக என்னை நீங்கள் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு திடகாத்திரமான உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் 7:69 என்ற அத்தியாயம் 7:69 வசனமாக இது பதிவு செய்யப்படுது. அப்படின்னா என்ன சொல்றான்னா, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நல்ல வலுவான சமூகமாக இருந்தவர்கள் ஆது சமுதாயம். உடலை பார்த்தா ஆஜானுபாகவான உடல் கட்டு இருக்கும். வரலாற்றிலே வருகிறது, அவர்களின் உயரம் என்ன தெரியுமா? எத்தனை அடி இருப்பாங்க தெரியுமா? 60 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 100 அடி இருப்பாங்களாம் ஒரு ஆள். நம்ம இன்னைக்கு 6 அடி இருந்தாலே பெருசு, 7 டூ மச்சு. அதெல்லாம் எங்கேயாவது ஒன்று தான் பார்க்க முடியும் உலகத்தில். இவங்களுக்கு சராசரி அந்த நீளமே 60, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 அடி வரை இருப்பாங்களாமா. முன்னாச்சா? அடுத்து அல்லாஹ் இவங்களை பற்றி சொல்கிறான், அந்த ஆது கூட்டத்தை பற்றி. இரமதாத்தில் இமாத், இரம் என்ற நகரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றான் அல்லாஹ். இரம்னா என்ன?
பெரிய பெரிய தூணு. அந்த நகரம் இருக்குத பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம், ஒரு சிட்டி. அது மட்டுமல்ல, பிரம்மாண்டமான பில்டிங்குகள் அங்கே இருக்கும், கட்டிடங்கள் இருக்கும். வானத்தை முட்டும் அளவிற்கு பெரிய பெரிய வீடுகளை கட்டி, பெரும் பெரும் தூணுகளை கட்டி வாழ்ந்தவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவங்களே பேசிக்கிட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். 41:15 44 அத்தியாயம் 11 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வகாலு மன் அஷத்த மின்னா குவா. ஆது சமுதாயத்து மக்கள் பெருமைப்பட்டாங்க. அவங்க பெருமைப்படுறதுக்கு லாயிக்கே கிடையாது, ஆனா பெருமைப்பட்டாங்க. பெருமைப்பட்டு என்னதான் சொன்னாங்க, மன் அஷத்த மின்னா குவா, இந்த பூமியிலே எங்களை விட பெரிய ஆள் யாரா இருக்கா, நாங்க எம்பிட்டு பலம் மிக்கவங்க தெரியுமா, எவ்வளவு வலு எங்களுக்கு இருக்கு தெரியுமா, எவ்வளவு சக்தி மிக்கவங்க தெரியுமா, எங்களை விட மிஞ்சினவங்க இந்த உலகத்துல யாரும் உண்டா, காட்டுங்க பார்ப்போம், வந்து ஒன்னுக்கு ஒன் டு ஒன் பார்த்துக்கலாம், மோதி பார்க்கலாம், வாங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு பேசினாங்க. அல்லாஹ் அதற்கு தொடர்ல சொல்றான், அவலம் யரவு அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா. அவங்களுக்கு தெரிய வேண்டாமா, அவங்கள படைச்சதே அல்லாஹ் தான், அவங்களோட சக்தியானவன் அல்லாஹ், நமக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்ப நாங்க வலுவானவங்கன்றதை அவங்க காமிச்சாங்க, பெருமைப்பட்டு பேசினாங்க, குர்ஆன் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, கரடுமுரடான பகுதிகளிலே பிரம்மாண்டமான மலை பகுதிகளிலே வீடு கட்டி வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தபுனு நபி குல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன் 26 அத்தியாயத்திலே 128 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கரடுமுரடான மலை பகுதிகளில் கூட ரொம்ப ரொம்ப அழகா வீடு கட்டிடுவாங்க. அந்த தொழில்நுட்பமும் அந்த அறிவும் அந்த ஆற்றலும் ஆது சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சரி, இதெல்லாம் கொடுத்து என்னத்துக்கு, அல்லாஹ் சொன்னது மாதிரி அவங்க வாழலையே. ஆது கூட்டம் வரம்பு மீறி அவர்கள் பெருமைப்பட்டு தங்களுக்கு உடலால சக்தி இருக்கு, நம்ம பெரிய வலுவான சமுதாயம் அப்படின்னு சொல்லி அதன் மேல சார்ந்திருந்ததுனால அல்லாஹ் ஹூத் நபியை அனுப்புனான். ஹூத் நபி யாரு, அந்த சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் தான், வேற யாரும் கிடையாது, வெளியூருக்காரர் கிடையாது, வெளி மாநிலத்துக்காரர் கிடையாது, அந்நியர் கிடையாது, அவங்கள்லேருந்தே ஒரு ஆள் தான். பொதுவாகவே நபிமார்கள் வரலாற்று செய்தியை படிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் அல்லாஹ் நபியை தேர்வு செய்யும் பொழுது அந்த கம்யூனிட்டிலேருந்தே அல்லாஹ் எடுப்பான், அந்த ஊர்லேருந்தே அல்லாஹ் எடுப்பான். ஏன்னா அந்நியர்னு சொல்லக்கூடாது. இல்லை, நீ என்ன இங்கே வந்து பேசுகிற, உனக்கு இந்த ஊரா, என்னதானா நீ புழைக்க வந்தவன் தானே, இன்னைக்கு பேசுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு சில ஊர்களிலே பார்க்க முடிகிறது, என்னதான் பேசினாலும் புழைக்க தானே வந்தீங்க, இங்கே இருங்க, நாங்கள்லாம் சொந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஊர் இருக்கிறதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா வருத்தமான விஷயம்தான், ஆனால் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். சொந்த ஊரில் இருந்தால் ஒரு மாதிரி, அந்நியர் வந்து வெளியூர்ல இருந்து இங்க வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் இருந்தாலும் கூட சில ஊர்களிலே அவர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. என்னதான் நீ வெளியூர்கார அவ்வளவுதான் அப்படின்ற பார்வை இன்னைக்கும் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றணுன்றதுக்காண்டி அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நபியை அனுப்பும் பொழுது அவங்கள்லேருந்து எடுப்பான், அவங்கள்லேருந்து எடுத்து அவங்களுக்கு வழிகாட்ட சொல்லுவான். அல்லாஹ் அதான் சொல்றான், ஒயிலா ஆதின் அகாஹும் ஹூதா. ஹூது என்பவர்கள் ஆது சமூகத்திலே ஒருத்தவர் தான், அந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ் எடுத்தான். அதற்கு ரசூலுல்லாஹ் எங்கேருந்து எடுத்தான், குறைஷிகள் இருந்து அல்லாஹ் எடுத்தான். ரசூலுல்லாஹ் எப்படி தேர்வு செய்தான், அந்த மக்களுக்கு, மக்கா மக்களுக்கு அவங்களுடைய தலையில உரைக்கிற மாதிரி சத்தியத்தை சொல்லணும். வேற ஊருக்காரெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்யல, அந்த ஊர்ல இருந்து அந்த குறைஷிலே அந்த பனு ஹாஷிம்லேயே உள்ள ஒருத்தர் எடுத்து அந்த மக்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து வழிகாட்டினான். அப்ப இதுதான் அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துச்சு, அதே நேரத்தில் இதுதான் அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. அபூ ஜஹல், ஷைபா, உத்துபாக்கெல்லாம் நம்மளையெல்லாம் விட இவரோட பெரியாளா நம்ம சமுதாயம் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்துச்சு. அதே நேரத்தில் அபூபக்கர், ஹதீஜா, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்களுக்கெல்லாம் தங்கள்ல ஒரு ஆள் இவரு, நம்ம பார்த்து வளர்ந்தவர், எவ்வளவு நாணயமானவர், எவ்வளவு உண்மையானவர் அப்படின்ற ஈடுபாட்டை கொடுத்துச்சு. ஆக மொத்தத்திலே நபிமார்களின் வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நபிமார்களை தேர்வு செய்யறது வெளியேந்து அல்லாஹ் கூட்டு வர மாட்டான். அந்தந்த ஊர்ல அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு வழிகாட்ட அங்கிருந்தே எடுப்பான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அந்த மக்களுக்கு சொன்னாங்க, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அனலக்கும் நாஸிஹுன் அமீன். என் ரப்பினுடைய அந்த வேத விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு நன்மையை நாடுகிறேன். அது மட்டுமல்ல, நான் உங்கள் மீது நம்பிக்கையாளனா இருக்கிறேன். ஒரு பொது விஷயத்தை செய்யும் பொழுது ஒருத்தருக்கு 2 பண்பு இருக்கணுமா பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது. ஒன்று, பிற மக்களுக்கு நன்மையை நாடணும். அது மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவராக இருக்கணும். பிறரின் மீது, மக்களின் மீது இரக்கம் உள்ளவராகவும் இருக்கணும்.
அந்த மக்களுக்கு நன்மை நாடக்கூடியவராக இருக்கணும். உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த பண்பு இருந்துச்சு. உலகத்துல தோன்றிய ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் மற்ற மக்களின் மீது இரக்கமும் இருந்துச்சு, அவங்களுக்கு நன்மை தான் செய்யணுன்ற எண்ணமும் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, ஓ இன்னிலக்கும் நாசிஹுன் அமீன், உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவன் நான், உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், உங்களில் ஒருத்தன் நான். அது மட்டுமல்ல, நான் நம்பிக்கையாளன், மோசடி ஆள் கிடையாது, நான் உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடியவன் அப்படின்றத ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆது கூட்டத்திலே சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், நாயகத்தின் வரலாற்றை பாருங்கள். அடிச்சு துரத்தப்பட்டாங்களா தாயிஃபுக்கு? அங்கேயும் கல்லால் அடிச்சாங்களா? அடிச்சு ரத்தத்தை வாங்கி கீழே விழாம தான் மேலேயே பூசிக்கிட்டு என்ன சொன்னாங்க? ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் அந்த சமுதாயத்தை நீ மன்னிச்சிரு, தெரியாத மக்கள், என்னுடைய ஷான் என்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சுதான் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, எனவே நீ மன்னிச்சிடுறா அல்லாஹ். இது ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில வந்துச்சு வாயிலிருந்து அப்படின்னா, நபி பிறருக்கு நல்லதை சொல்வதனாலே அவர்களின் உள்ளத்தில் எப்பொழுதுமே பிறர் நலன் என்பது முக்கியத்துவமா இருக்கும். பிறரின் மீது இறக்கப்படுதல் என்பது அவங்களுடைய சுபாவம். எனவே தாங்க தான் கூட பிறந்து வளர்ந்து உருவாகின ஹம்சா கொடூரமா உஹது களத்துல கொல்லப்பட்டாரு. அந்த உஹது களத்துல கொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஹிந்தான்ற பெண்மணி. ஆனா அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட மனம் திருந்தி நான் இஸ்லாத்தை ஏத்துக்க போறேன்னு வந்த பொழுது ரசூலுல்லா முகத்தை திருப்பிக்கல. போ உன்லாம் நீ உன் மூஞ்சிலெல்லாம் முடிக்க கூட நினைச்சிருந்தேன், நீலாம் வர்ற அப்படின்னு சொல்லல. ரசூலுல்லா அந்த பெண்ணுக்கும் நலவை தான் நாடினார்கள், அந்த பெண்ணின் மீதும் இறக்கப்பட்டார்கள். நடந்தது நடந்து போச்சு, அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாவே மன்னிக்கும் பொழுது நீங்க ஈமான் கொண்ட பின்னாடி நான் மன்னிக்காட்டி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் இணைச்சுக்கிட்டாங்க. இப்போ நபிமார்களின் குணம் என்னவென்றால், பொது விஷயத்தில் ஈடுபடும் பொழுது நல்ல பிறரின் மீது நல்ல அபிப்பிராயம் வைக்கணும், அதே மாதிரி அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த விஷயம் நமக்கு சொல்லித் தருது. அப்ப ஆது சமுதாயம் என்ன சொல்லுச்சு? இவங்க இப்படி எடுத்து சொல்லும் பொழுது, எங்கள்கிட்ட போதிய ஆதாரம் இல்லை நீ நபின்றதுக்கு, ஹூதே எங்களோட நடமாடிட்டு எங்களோடய வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட போதிய ஆதாரம் இல்லை, உங்களெல்லாம் நான் இப்போ ஏத்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லை ஹூதே, நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறிய, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எங்க கடவுள் இருக்குல்ல, அந்த கடவுள் உன் மேல சாபம் விட்டு போட தெரியுது, அதனால உனக்கு பைத்தியம் பிடிச்சி போட தெரியுது, கொஞ்சம் மண்டக்கோளால் ஏற்பட்டு போடச்சு தெரியுது, அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு அலைகிற, அதனால பேசாம இரு, அமைதியா இருந்துக்கோ, பார்த்துக்கோ என்று ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமை சாடி பேசினார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல ஹூதே இப்படியே நீ பேசிக்கொண்டு அலைந்தால் உன்னை நாங்க தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எதிராக நாங்கள் ஒன்று கூடி விடுவோம் அப்படின்னு பயம்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மின்தூனி ஃபகீதூனி ஜமீஆ சும்ம லா துன்திரூன், எனக்கு எதிராக நீங்க என்னெல்லாம் சதி திட்டம் தீர்வு நினைக்கிறீங்களோ தீட்டுங்க, எனக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் செய்யுங்க, சேர்ந்துக்குங்க, தனியெல்லாம் செய்யாதீங்க, மொத்தமா சேர்ந்துக்குங்க, கூட்டமா சேர்ந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சுக்கோ. இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னை படைத்த உங்களை படைத்த ரப்பின் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அவன் நாடாம ஒரு துரும்பு கூட உங்கள்கிட்ட எனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னா, இதான் நம்பிக்கை. அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ இவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, நமக்கு ஆப்போசிட்டா நடந்துருமோ, எதுவும் நம்ம எப்படியாவது ஆயிடுவோமோ, நம்ம தொழில் முடங்கி போயிருமோ, அப்படியோ இப்படியோ புதுசா அவன் தொலைஞ்சிட்டானே, நம்ம வியாபாரம் போச்சா க்ளோஸா. தவக்கல் என்பது அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை ஒரு மனிதருக்கு இருக்குமே ஆனால் என்ன பாதிப்பும் நமக்கு என்ன ஒரு கஷ்டமும் ஏற்படாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டம் தீட்டினாலும் ஒரு துரும்ப கூட உனக்கு எதிராக கொண்டு வர முடியாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வை, உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்யணும் நாடிச்சு, அல்லாஹ் நாடல நடக்காதுன்னாங்க. ஒரு நன்மை உனக்கு வரனாலும் சரி, ஒரு தீமை மக்கள்கிட்ட ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நாட்டம் வேணும், இதாம்பா நம்பிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஆனா நபியை கொன்றணும், இன்னைக்கு ராத்திரி முடிச்சிடணும், ஆளை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு எதிரிகள்லாம் திட்டம் போட்டாச்சு. போட்டது மட்டும் இல்ல, நபியினுடைய வீட்டை சுத்தி ஆயுதத்தோட ஒரு பெரிய பலமிக்க கூட்டம் நிக்குது. நபிக்கு அல்லாஹ் இதை அறிவிப்பு செஞ்சுட்டான், எப்படி உங்களை முடிக்கிறதுக்கு சுத்தி ஆள் நிக்குது, கையில பெரிய கத்தி கப்படா பெரிய பெரிய ஆயுதம்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களை தீர்த்து கட்டி அதுல பிரச்சனை வந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாரா இருக்குது, நான் ஏத்துக்கிறேன், அது அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. அதனால இருந்தாலும் நீங்க பயப்படாம கிளம்புங்க, அல்லாஹ் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். யோசிச்சு பாருங்க, ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு சமயங்கள்ல நம்ம வீட்டை சுற்றி ஒரு 4 போலீஸ் நின்னாலே நமக்கு ஒரு மாதிரி கப்புங்குது,
ஏன் வந்தாங்க? நம்ம வீட்லையா அல்லது பக்கத்துலையா அல்லது வேற எங்கேயாவதா? இருக்கா இல்லையா? ஒரு காவல்துறையை பார்த்தாலே சில நேரங்களில் நமக்கு பதட்டம் ஏற்படுது. ஆயுதத்தோடு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் முகமது நபியை சுற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இடத்துல அலி ரலியல்லாஹு படுக்க வச்சுட்டு கிளம்பி தனியாக தான் வெளியே போனாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். கண்ணு திறந்தா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த கண்ணுக்கு மேல திரையை நம்ம போட்டோன்றான். அதான் குர்ஆன்ல யாசீன் அலைஹி சொல்றான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வமின் கல்விஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், திரையை போட்டு மறைச்சிட்டோம், அவங்களுக்கு பார்வை தெரியல, மங்கி போச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இது எங்க வந்துச்சு? இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? அல்லாஹ் இருக்கும் பொழுது இம்புட்டு பெரிய ஆயுதத்தோட எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்றது நம்பிக்கை கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஆப்போசிட்டா எம்புட்டு கூட்டம் சேர்ந்தாலும் சேருங்கடா, என்னெல்லாம் செய்ய நினைக்கிறத செய்யுங்க, அல்லாஹ் நாடாம ஒன்றும் நடக்காது, நிச்சயமா என்ன அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொன்னாங்க. அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூட்டத்துல பார்க்கும்போது, தனியா பார்க்கும்போது மக்கள்கிட்ட உபதேசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, காலு சவாஉன் அலைனா அவ் வாழ்த்த அம் லம் தகும் மினல் வாயிதீன். நீங்க எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி எங்க மண்டையில ஏறாது, நாங்க உங்க வழியே வரமாட்டோம். இன்னஹாதா இல்லா ஹுலுக்குல் அவ்வலின். எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் நாங்க வாழ போறோம், உங்க வழியெல்லாம் வரமாட்டோம். அது மட்டும் இல்ல, சேர்த்து சொன்னா ஒமா நஹ்னு பிமுஅzzபீன். நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஹூதே, நீங்க என் பேச்சை கேட்கலன்னா அல்லாஹ்வுடைய வேதனை வரும் சொல்றீங்கல்ல, எங்களெல்லாம் எந்த வேதனையும் ஒன்றும் செய்யாது, ஏன்னா நாங்க பலசாலிகள், எம்புட்டு பெரிய வேதனை வந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உண்டான சக்தி எங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கலாம், எங்களெல்லாம் எந்த வேதனையும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் இவ்வளவு நாட்கள் பல்லாண்டுகள் பல நூற்றாண்டுகள் அந்த மக்களோடு கிடந்து உருண்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து யா அல்லாஹ் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு நாளும் இவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்ததினாலே, நேர்வழியை நீங்கள் தெளிவாக காட்டியும் அவங்க எடுத்துக்க மனம் இல்லாததுனால, அது மட்டுமல்ல எங்க உடம்பு சக்தியை வச்சு யாரும் எங்க பக்கத்தில் வர முடியாது அப்படின்ற ஆணவமும் அகமாவும் அவங்க தலைக்கு மேல ஏறிட்டதுனால இப்ப நான் யாருன்னு காட்ட போறேன்டா அல்லாஹ், நான் யாருன்னு காட்ட போறேன்டான். இப்ப முதல்ல என்ன செஞ்சான் அல்லாஹ்? அந்த கூட்டத்துக்கு மழையை கொடுக்கல. வருஷத்துல ஒரு தடவை பருவ காலத்துல மழை பெய்யணும், பெய்யாட்டி என்ன ஆகும்? பஞ்சம்தான், வறுமை தான், எல்லாம் விலைவாசி ஏற்றம் தான், இருக்குதா இல்லையா? 3 வருஷம் மழை வரல. 3 வருஷம் மழை பெய்யலன்ற போதே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்துறாங்க, வாப்பா இது எச்சரிக்கை, உங்களுக்கு அல்லாஹ் தர்றான் எச்சரிக்கை, பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நம்ம மழை பெய்யலன்னா என்ன செய்யறோம்? என்ன செய்யணும்? மார்க்கம் என்ன சொல்லுது? அது காலநிலை பருவநிலை மாறி போச்சு, அதனால மழை வரல அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு மூமின் எப்படி சொல்லணும்னா, நாம யாரு செஞ்ச பாவத்தினால மழையை அல்லாஹ் தடுத்துருக்கானோ தெரியல, தௌபா செய்வோம், வாங்க எல்லாம் சேருங்க, வாங்க சலாத்துல் இஸ்திஸ்கா மழை தேடி தொழுவோம், வாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி பின்னாடி கண்ணீர் சிந்துவோம் என்றுதான் மார்க்கம் கற்றுத்தந்திருக்குது இல்லையா? மழை இல்லாட்டி என்ன செய்யணும்? நம்ம காலத்தையோ பருவநிலை மாற்றத்தையோ குறை சொல்லக்கூடாது. நம்மள ஏதோ ஒரு தவறு தீங்கு ஏற்பட்டதுனால அல்லாஹ் தடுத்திருக்கிறான், வாங்க மன்னிப்பு கேட்போம். இதுதான் நாயகம் கற்றுத்தந்த வழி. இப்ப 3 வருஷம் மழை வரல. ஒரு கட்டத்துல அல்லாஹ் மழைக்கு முன்னால் அனுப்பக்கூடிய கருமேகத்தை அந்த ஊர் மக்களுக்கு அனுப்பினான். கருமேகத்தை பார்த்தவன என்ன ஆயிட்டாங்க? குஷி ஆயிட்டாங்க. என்ன குஷி? 3 வருஷம் மழை இல்லை, ஏதோ ஹூதே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறான் பாருங்க, வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? கருமேகம் வந்தாச்சு, மழை பெய்ய போது கொட்டுன்னு மழை பெய்ய போகுது, எங்களுக்கு இனிமே சந்தோஷம்தான், பஞ்சம் எல்லாம் வறுமை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு அந்த நேரத்திலையும் தங்களை முன்னிலைப்படுத்தித்தான் பேசினார்கள். ஆனால் அந்த கருமேகம் தான் அவர்களுக்கு ஆபத்தாக வந்தது. அந்த கருமேகத்திற்கு பின்னால் ஒரு கடும் காற்று அடித்தது. எந்த மாதிரி காற்று என்றால் சூறாவளி காற்று. எந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய அந்த பவர் இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 7 இரவு 8 பகல் தொடர்ச்சியாக அடித்து கொண்டே இருந்தது. அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய உடல் திலகாத்திரத்தின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ, முறிஞ்சு போன பாக்கு மட்டையை போன்று ஆகிவிட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, அந்த அடித்த காற்றில் அவர்கள் இடம் தெரியாமல் மாறி போனார்கள். தங்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க, எங்களை யாரும் எதுவும் செய்யாது, எந்த வேதனையும் தாக்கு பிடிக்கிறதுக்கு எங்களால் முடியும் சொன்னாங்கல்ல. அல்லாஹ் மனிதன் சாதாரணமாக நினைக்கக்கூடிய காற்றை கொண்டு தடம் தெரியாமல் ஆக்கிவிட்டான். காற்று வலிமையான ஒரு ஆயுதம்ங்க, சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? மனுஷனையே தூக்கி எரிஞ்சிடும் இல்லையா? பெரிய பெரிய கட்டிடத்தை இடித்து தள்ளிவிடும், பெரிய பெரிய தூண்களை கூட சரித்து தள்ளிவிடும். புயல் சமயங்களில் பார்க்க தான் செய்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காற்றை கொண்டு இந்த சமூகம் அழிக்கப்பட்டது.
எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருமேகங்களை பார்த்தால் என்ன செய்வாங்க, மேகங்கள் கருப்பா வந்துச்சுன்னு சொன்னா, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் குறுக்கு மறுக்கு நடப்பாங்களாம், வேக வேகமா நடப்பாங்களாம், அங்கிட்டு இங்கு நடப்பாங்களாம், ரொம்ப பதட்டமா இருப்பாங்களாம். இப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஆயிஷா அம்மா கேட்டா, யார் ரசூலுல்லாஹ், மேகத்தை தானே பாக்குறீங்க, மழை தானே பெய்ய போகுது, ஏன் நீங்க இப்படி பதறீங்க, ஏன் இப்ப நீங்க வந்து குறுக்கு மறுக்கு நடக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கருமேகத்தை பார்த்தால் எனக்கு ஆது கூட்டத்தின் ஞாபகம் வருது, அவங்களும் இப்படிதான் சொன்னாங்க, மேகத்தை பார்த்தவொன்னா ஹாதா மும்திருனா, எங்களுக்கு மழையை தரப்போதுன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அந்த மேகத்துக்கு பின்னால் அடித்த காற்று அவர்களை அழித்தது. எனவே அல்லாஹ்ட்ட இந்த மேகத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். மேகம் வந்ததற்கு பிறகு மழை வந்தால்தான் ரசூலுல்லாஹ் நிம்மதி ஆவாங்க, அதுவரை நிம்மதி ஆகவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருமேகம் வந்தால் என்ன துவா செய்யணும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. கடுமையான காற்றடித்தால் என்ன துவா செய்ய வேண்டும், புயல் எச்சரிக்கை இவ்வளவு நேரம் அடிக்கத்தான் போகிறது என்று வீட்டிலே ஜன்னலை மூடிக்கொண்டு அமர்ந்து வருவதா கிடையாது. என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் துவா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஃபீஹா வ கைரி மா உர்சிலத். யா அல்லாஹ், இந்த காற்றிலிருந்து ஏற்படக்கூடிய நல்லதெல்லாம் எனக்கு தான், இந்த காற்று எந்த நல்லதுக்கு அனுப்பப்பட்டிருக்கோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துரு. வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத். யா அல்லாஹ், இந்த காற்றால் இந்த மேகத்தால் ஏற்படக்கூடிய எல்லா கேடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. எனவே ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்காமல் முரட்டுத்தனத்தோடு தங்களுடைய உடல் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து எங்களை யாரும் தொட்டுவிட முடியாது என்ற ஆணவத்திமிரோடு இருந்த அந்த ஆது கூட்டத்தை அல்லாஹ் காற்றை கொண்டு அழித்தான். ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களின் குடும்பத்தினர்களையும் அவர்களின் நம்பிக்கை கொண்ட மக்களையும் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாத்தான். ஹஸரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் யமன் என்ற பகுதியில் வாழ்ந்து அங்கேயே மரணமானார்கள். அங்கேதான் அவர்களின் அடக்கஸ்தலமும் இன்றைக்கும் இருக்கிறது என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆக ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அப்படி மறந்துவிட்டால் ஏக இறைவனின் வேதனையை பார்க்க நேரிடும் என்பதை அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றின் வழியாக ஆது சமூகத்தின் முடிவின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற ஈமானிய நல்ல உணர்வோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.